அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 19/4/2024. ஏகாதசி திதி இரவு 8:05 வரை. அதன் பிறகு துவாதசி திதி மகம் நட்சத்திரம் காலை 10:54 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் காலை 10:54 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவானுடன் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? கடன் பைசல் செய்ய, சொத்து விஷயங்கள் பேசி தீர்க்க, வியாபார கணக்கு முடிக்க, ஹோமங்கள் நடத்த, மின்சார சாதனங்கள் வாங்க, கழனி காடுகளை சீர்திருத்தம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான் துணிச்சல். ஆமாங்க, எல்லாருமே ஏன் அந்த வேலையை போய் நீங்கள் எடுத்தீங்க, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க, எல்லாருமே இது வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க இதுக்குள்ளார போய் மாட்டிக்கிறீங்க, சிக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சவாலான விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து என்னால் முடியும், ஏன் முடியாது அப்படின்னு துணிச்சலுடன் இறங்கி முடியாததையும் முடித்து காட்டி முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்யாண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், வரன் வீட்டார்கிட்ட பேசுகிறது அல்லது பெண் வீட்டார்கிட்ட பேசுகிறது, அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. அதே போல் புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களுடைய வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை எப்படி விருத்தி பண்ணலாம், விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இருக்கிற வேலையாட்களே இருக்கலாமா, இல்லை புதுசாக வேற யாராவது நம்ம சேர்க்கலாமா அப்படிங்கிற யோசனையும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சகோதர வகையில் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க, பாசமாகவும் பேசுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடையும் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கலந்து கட்டி பேசுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஆறாத காயத்திற்கும் தீராத கவலைகளுக்கும் மருந்தாக பயன்படுவது சில நேரங்களில் சிலரின் வார்த்தைகளே. ஆமாங்க, அதனால தாங்க அடிபட்டு வர்றவங்களை மேலும் புண்படுத்தாமல் ஆறுதலாக பேசுவீங்க. அடுத்தவங்க கவலைகள், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள், அடுத்தவங்களுடைய சிக்கல்கள் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டு அவங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் குடும்பத்தினருடன் உட்கார்ந்து இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மகளுக்கு வயது ஏறிக்கிட்டே போகுது, நல்ல வரன் பார்த்து சீக்கிரம் திருமணத்தை முடிக்கணுங்கிறதுல தீவிரமாக நீங்கள் இருந்துருக்கீங்க. இன்றைய தினத்தில் பொருத்தமாக ஏதாவது ஜாதகங்கள் வருதா அப்படின்னு பார்ப்பீங்க. வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வீடு பார்க்கலாம், மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூமி, சொத்து, பாகப்பிரிவினை, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் வந்து சேருங்க. இருக்கிற வியாபாரத்தையே தொடரலாமா அல்லது வேற ஏதாவது புதுசு ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரி யோசனைகளும் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக இன்னைக்கு முடியுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கவலைகள் எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஆமாங்க, யாராவது ஏதாவது ஒரு ரூபத்தில் எதையாவது சொல்லி நமக்கு கவலையை உண்டு பண்ணுவாங்க. அதை நம்ம கண்டுகிட்டால் தானேங்க அது கவலையாக மாறுகிறது. அதை தூக்கி போட்டுட்டு அதை புன்னகையாலையும் மகிழ்ச்சியாலையும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும் தானே. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே உடைஞ்சிருக்கும் பொழுது எதற்காக உடைந்து போகாமல், நொறுங்கி போகாமல் எல்லா நேரத்திலும் தன்னம்பிக்கையுடன் சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுவீங்க. மேற்கொண்டு அவங்களுடைய உயர்கல்வி எப்படி, எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் அவங்க எடுத்து படிக்கலான்னு இருக்காங்க, எந்த பள்ளி கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் சுவாரஸ்யமாக இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை மேற்கொண்டு எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் புது முதலீட்டாளர்கள், புது பங்குதாரர்களை சேர்க்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரஞ்சாதகம், நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தான். பெருசாக ஏதாவது செய்ய போய் எதுலேயும் சிக்கிக்காதீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மிகப்பெரிய சொத்து எது என்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உறவு சொல்லுகிறதோ அந்த உறவே மிகப்பெரிய சொத்தாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடிபட்டு அவஸ்தைப்பட்டு நீங்கள் சிரமப்பட்டு கிடக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதலாக பேசி ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும்
அவங்கள ஆண்டவனைப் போல நினைத்து மதித்து துதித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்குதா? இப்போ இருக்கிற இடத்துலையே கடை இருக்கலாமா, இல்லை வேற இடத்துக்கு கடையை மாற்றலாமா, அதிகமாக நாம் வாடகையை கொடுத்துட்டுருக்குறோமே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. அஷ்டமத்து சனி இருந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உணவு கட்டுப்பாடு தாங்க இப்போ ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது அதெல்லாமே இப்போ உங்களுக்கு அவசியம் ஆகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேராக செல்லும் நம்முடைய பாதையில் பிரிவுகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், வளைவுகள் வரலாம். ஆனால் நம்முடைய பாதையானது லட்சியத்தை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எடுத்த குறிக்கோள்களிலிருந்து என்றைக்குமே மாற மாட்டீங்க. முன்வைத்த காலையும் பின்வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்கன்னா அதில் கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் கூட கவலைப்படாமல் உறுதியான மனதுடன் இருந்து எல்லாவற்றையும் இறுதியாக முடித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட எதையாவது கோவப்பட வைப்பாங்க, எதையாவது குத்தி காட்டி பேசி உங்களை கோவப்பட வைப்பாங்க. இருந்தாலும் கவனமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:54 வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டாலே போதும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:54 எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு இன்னைக்கு அவசியமாகுதுங்க. சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவை எடுத்துங்க. வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. வேலையாட்களை மாற்றலாமா அப்படின்னு ஒரு யோசனை உள் மனசுக்குள்ளார இருந்துன்னு இருக்குது. பார்த்து சரி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னு நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா நீங்கள் ரொம்ப மூக்க நுழைச்சிட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட நீ உண்மையாய் இருக்கிறாய் என்பதே முக்கியம். அன்பை விட எப்பொழுதும் முக்கியமானது, வலிமையானது உண்மை ஒன்று மட்டும்தான். ஆமாங்க, அதனால தாங்க எல்லார்கிட்டையும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அன்பாக ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதே நேரத்தில் அது உண்மையான அன்பாக இருக்கணும், அது வழி வழியாக தொடரணும் அப்படின்னு நினைத்து கொண்டு
எங்கும் எப்பொழுதும் உண்மைக்காக இயங்கக்கூடியவர்களெல்லாம், உண்மையானவர்களை சந்திக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருந்தாலும் யோகாதிபதி நட்சத்திரத்தில் வந்து உட்கார இருக்கிறதுனால இன்றைய தினம் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவும் உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். வியாபார வகையில் என்ன செய்யலாம், புது முயற்சிகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. புறநகர் பகுதியில் ஏதாவது பிரான்ச் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி பணியாட்களை மாற்றலாமா, வெளிமாநில பணியாளர்களை கொண்டு வந்து சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. மகனுக்கு நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல மணமகளுடைய ஜாதகம் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும். ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மற்றவர்களுடைய உதாசீன பேச்சுவார்த்தைகள் எப்போது உங்களுடைய உள்மனசை சீண்டவில்லையோ தீண்டவில்லையோ அப்போதே நீங்கள் அபாயத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆமாங்க, சிலர்லாம் வந்து நம்மளை அப்படியே புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, அப்படியே நம்ம உடைஞ்சி போகிற மாதிரி பேசுவாங்க, எந்த திறமையுமே நமக்கு இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. சிலரை ஒசத்தி நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க. அந்த மாதிரி எது பேசினாலும் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் என்னை பற்றி எனக்கு தெரியும், நீ யார் இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் மற்றவர்கள் உதாசீனப்படுத்தினாலும் தன்னை உயர்வாக நினைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். சொத்து விவகாரங்கள் ஏதாவது இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறதா இருந்தால் கூட அதில் உங்களுக்கு ராசியா லாபகரமாக சில விஷயங்கள் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் வரும். யாராவது குறுக்க நெடுக்க வந்து எதையாவது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து உற்சாகப்படுத்திக்க வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் முழுமையாக இறங்கி செயல்படுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகள் வரும். வேற ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கலாமா அப்படிங்கிற ஆர்வமும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டு. மூத்த சகோதரங்கள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தன்னுடைய வேர்களையே நம்பாத ஆலமரம் விழுதுகளை ஊன்றியது. ஆமாம், வாழ்க்கையும் அப்படித்தான். மற்றவர்களை நம்பி வாழக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, மகிழ்ச்சியான செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விவாதங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்களுடன் நீங்கள் எல்லா வகையிலுமே மனம் திறந்து சில விஷயங்களை எல்லாம் பேசுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3 கிரக
கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உயர்கல்வி, உத்தியோகம், அவங்களுடைய மேற்கொண்டு திருமணம், அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் கூட இன்றைக்கி நீங்கள் வருதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நல்ல செய்திகள் உண்டுங்க. வியாபாரத்தை மேற்கொண்டு எப்படி நாம் பெருசாக்கலாம், இருக்கிறது போதுமா, கடையை மாற்றலாமா, வேலையாட்கள் இன்னும் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா நம்ம வேலை இன்னும் கொஞ்சம் குறையுமேங்கிற மாதிரியான யோசனையும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சின்னதாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுடைய உள்மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் எப்பொழுதுமே கேட்டுப்பீங்க. உள்மனசு எதை சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. அந்த உள்மனசுக்குள்ளார எப்பொழுதுமே நீங்கள் ஈரமாக தான் இருக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்க. அதனால தாங்க நீங்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாகவும் நடக்குங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அது சம்மந்தமாக இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. பட்ஜெட்டு அதிகமாக தான் போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், மாதம் இஎம்ஐயும் அதிகமாக தான் கட்ட வேண்டியிருக்கும், இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்கம் இன்னைக்கு பிறக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களோடு இருந்து வந்த உரசல் போக்கெல்லாமே மாறுங்க. சகோதர வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு சில நல்லது நடக்கும். பாசமாகவும் பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, நேசிக்கும் 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினால் உன்னை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்க உனக்கு நேரம் இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வெறுப்பாக பேசுகிறவங்க, கோபமாக பேசுகிறவங்க, மட்டம் தட்டி பேசுகிறவங்க, இவங்கள்ட்ட நீங்கள் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டீங்க. அவங்கள விட்டுட்டு நம்மளை நேசிக்கிறவங்க யார், நம்ம மேலே உண்மையான பந்தபாசம் உள்ளவங்க யார், நம்மக்கிட்ட உண்மையான பற்று நட்பு காமிக்கிறவங்க யார், அவங்கள நாம் நேசிப்போம், அவங்கள்ட்ட நாம் பேசிட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் தன் மனதுக்கு பிடித்தமானவர்களுடன் மனம் திறந்து பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி
மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அதாவது மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டமெல்லாம் விலகி இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம். ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்டெல்லாம் சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. நீங்கள் பண்ணுற வியாபாரத்தில் தொழிலில் அவங்கள முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி முன்னோர்களையும் இன்னைக்கு நீங்கள் வழிபடுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கண்ணாடியில் பதிந்திருக்கும் அழுக்கானது எப்படி நம்முடைய முகத்திற்கு சொந்தமில்லையோ அதுபோல பிறருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்கு சொந்தமானதல்ல. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நாம் நமக்கு நல்லவங்களாக இருக்கணும். அடுத்தவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்க முடியாது. நாம் நியாயமாக நடந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நியாயப்பாதையில் நேர்பாதையில் பயணம் செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளுக்கு ஆளாகுவீங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால முக்கியஸ்தர்கள் அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அழகு அதெல்லாமே படிப்படியாக உயரும். அப்படி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாலே ஒரே கோபமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமை மாறி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபார விஷயங்கள்லாம் இழுத்துக்கிட்டே போகுது. ஏதாவது ஒரு ஹோமமாவது பண்ணலாமா, ஒரு கணபதி ஹோமமோ அல்லது ஸ்ரீ சுதர்ஷன ஹோமமோ எதாவது பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவு ஓகே தாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு புது ஆட்களை நியமிக்கலாங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வைரக்கல்லை பட்டை தீட்டினால்தான் அது வைரக்கல்லாக மாறும். ஆனால் பட்டை தீட்டாவிட்டால் அது வெறும் கல்லாகத்தான் இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பல கஷ்ட நஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள், பல துரோகங்கள் மூலமாக நீங்கள் பட்டை தீட்டப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்க. அதான் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அல்லது நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. எத்தனையோ அனுபவ அறிவுகளின் கூடாரமாக இருக்கும் நீங்கள் இப்போ வைரக்கல்லாக ஜொலிக்கிறதுக்கு காரணமே பல வலிகளை குடும்பத்திலே வாழ்க்கையிலே தாங்கி வந்ததனால் தாங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிரிகளையும் வீழ்த்தி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு கல்யாண விஷயமா உட்கார்ந்து பேசுவீங்க. பேசி சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அலுவலகத்தில் எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி உட்கார்ந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.